ரகசியமான மூங்கில் சுரங்கம். சந்தன் நகர்ல செந்துங்கிற பேர் கொண்ட ஒரு திருடன் இருந்தான். அவன் ஒரு ரொம்ப பெரிய திருடன். நகரத்துல எல்லாரும் அவனால கவலையோட இருந்தாங்க. போலீஸும் அவனால ரொம்ப கவலைப்பட்டாங்க. ஒரு நாள் இதே போல சந்தன் ஒரு தங்க வியாபாரி கடையில திருடிக்கிட்டு ஓடும்போது அப்ப போலீஸ் அவனை துரத்த ஆரம்பிச்சாங்க. அப்புறம் அவன் போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு நகரத்தை விட்டு வெளியே வந்தான். அப்புறம் ஹைவேல தப்பிச்சு போறதுல வெற்றி அடைஞ்சான். ஏப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு உயிர் தப்பிச்சேன். ஆனால் இப்போ நான் நகரத்தை விட்டு வெளியே வந்துட்டேன். இப்போ நான் மறைஞ்சிக்கிறதுக்கு புது இடத்த கண்டுபிடிக்கணும். சரி, இந்த ஹைவே வழியில் போய் பார்ப்போம். போகிற வழியில் ஏதாவது கிராமத்தில் மறைஞ்சிப்போம். சந்து ஹைவேல முன்னாடி போயிட்டு இருந்தான். அப்புறம் இங்கே போலீஸ் அவனை கண்டுபிடிக்க முடியாம திரும்பி போயிட்டாங்க. பொழுது சாயிற நேரத்துல சந்து ஷேர்பூர் கிராமத்துக்கு வெளியே போயிட்டான். ஹைவேல இருந்து பார்க்கும்போது அவனுக்கு அந்த கிராமம் நல்லா இருந்தது. இதான் சரியா இருக்கும். இது ஒரு கிராமம் மாதிரி தெரியுது. இன்னைக்கு ராத்திரி இங்கே எங்கேயாவது மறைஞ்சுக்கிறேன். நாளை காலையில என்ன பண்றதுன்னு பாப்போம். உள்ள நுழையும் போதே அங்க மூங்கில் நிறைய குவிஞ்சு இருக்கிறத பார்த்தான். அவன் தன்னோட பைக்கை அந்த மூங்கில் கூட்டத்துக்குள்ள மறைச்சு வச்சுட்டு வெளியே வந்தான். அப்புறம் சாப்பிடுறதுக்கு உணவை தேடி கிராமத்து மார்க்கெட்டுக்கு போனான். அப்புறம் அங்க ஜனங்க பேசிக்கிறத அவன் கேட்டான். ஏன்பா காலு, உன்னோட ஆடை பத்தி ஏதாவது விவரம் தெரிஞ்சதா? அட இல்லைங்கண்ணா, எதுவுமே தெரியல. நான் அதை தேடி தேடி நொந்து போயிட்டேன். அநேகமா அந்த மூங்கில் கூட்டத்துக்குள்ள இருக்கிற சைத்தான் அதை கொன்னு திணிச்சோ என்னவோ. மூங்கில் கூட்டத்துக்குள்ள இருக்கிற சைத்தான் பேரை கேட்டதும் செந்துவுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. அவன் அந்த கிராமத்து ஜனங்க கிட்ட போய் கேட்டான். வணக்கம் அண்ணன், அது சரி, நீங்க எந்த சைத்தானை பத்தி பேசுறீங்க? தம்பி, கிராமத்து எல்லையில அந்த மூங்கில் கூட்டம் இருக்குல்ல, அதுக்குள்ளதான் ஒரு சைத்தான் இருக்கு. ஏன்னா அங்க போறவங்க யாருமே திரும்பி வர்றது கிடையாது. அப்புறம் நீயும் கிராமத்துக்கு வெளியில போகும்போது ஜாக்கிரதையா போயிட்டு வா. செந்து உணவுப் பொருட்களை வாங்கிக்கிட்டு மறுபடியும் அந்த மூங்கில் மரங்கள் இருக்கிற இடத்துக்கு வந்து மறைஞ்சுக்கிட்டான். அப்புறம் அங்க ஏதாவது சைத்தான் இருக்கான்னு பார்த்தான். அப்ப திடீர்னு அவன் கால் பிசங்கி ஒரு குழிக்குள்ள விழுந்துட்டான். அப்புறம் செந்து நேரா ஒரு குகைக்குள்ள வந்துட்டான். செந்து தன்னோட மொபைல்ல இருக்கிற டார்ச் ஆன் பண்ணி பார்த்தான். அங்க பார்த்ததும் அதிர்ச்சி அடைஞ்சான். எதை எல்லாரும் சைத்தான்னு நினைச்சாங்களோ அது மூங்கில் கம்புகள்னால வர சத்தம். அப்புறம் அந்த மூங்கில் குகைக்குள்ள ஒரு அறை இருந்தது. கிராம ஜனங்களோட விலங்குகள் அதுக்குள்ள விழுந்து மறைஞ்சு போகுது. ஆனா கிராமத்து ஜனங்க இதுக்கு காரணம் அந்த சைத்தானுன்னு நினைக்கிறாங்க. இத பார்த்துட்டு செந்து மனசுக்குள்ள நினைச்சான், இந்த கிராமத்து ஜனங்க எவ்வளவு முட்டாளா இருக்காங்க. இந்த குழிய சைத்தானுன்னு நினைக்கிறாங்க. ஆனா எது எப்படியோப்பா, நான் மறைஞ்சிக்க நல்ல இடம் கிடைச்சிருக்கு. அப்புறம் செந்து அந்த மூங்கில் சுரங்கத்தையே தன்னோட இருப்பிடமா மாத்திக்கிட்டான். அப்புறம் திருடிக்கிட்டு வந்து அங்க மறைஞ்சிப்பான். கிராமத்து ஜனங்க யாரும் அந்த பக்கம் வரமாட்டாங்கன்னு அவனுக்கு தெரியும். இதே போல நிறைய நாட்கள் போச்சு. ஆனா ஒரு நாள் இன்ஸ்பெக்டர் வினய்குமார் செந்துவை தேடிக்கிட்டு கிராமத்து ஜனங்க கிட்ட விசாரிக்க ஆரம்பிச்சாரு. அப்பதான் அந்த மூங்கில் சுரங்கத்துக்குள்ள இருக்கிற சைத்தானை பத்தி அவருக்கு தெரிஞ்சது. உடனே அவரு தன்னோட போலீஸ் டீமை கூட்டிக்கிட்டு வந்து அந்த இடத்துல சோதனை போட்டாரு. அப்புறம் செந்துவையும் அந்த ரகசிய மூங்கில் குகையில இருந்து பிடிச்சாங்க. அப்புறம் கிராமத்து ஜனங்களுக்கும் அந்த ரகசியமான மூங்கில் குகையை பத்தி தெரிஞ்சது. அப்புறம் அவங்க தங்களோட முட்டாள்தனத்தை நினைச்சு வருத்தப்பட்டாங்க. அப்புறம் போலீஸ் செந்து திருடனை பிடிச்சி ஜெயில போட்டாங்க. அவன் திருடின பொருட்களை மீண்டும் மக்கள் கிட்ட கொடுத்தாங்க. ஜெகனும் மகனும் ரொம்ப பயங்கரமான கேடி திருடர்கள். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா ஜனங்களை பயங்கரமா ஏமாத்துவாங்க. அவங்க ரெண்டு பேரும் பேச்சுல ரொம்பவே திறமசாலிங்க. ஏன்னா அவங்க பேசுற பேச்ச கேட்டு யார் வேணாலும் சீக்கிரமா ஏமாந்துருவாங்க. அட மாமா, ராம் ராம். அட ராம் ராம்பா. அட யார் நீ, தெரியலையே. ஐயோ மாமா, நாங்க தான் உங்களோட ஜக்கு அண்ணனோட பக்கு தம்பியோட பிள்ளைங்க. அப்புறம் அப்பா தான் உங்ககிட்ட பணம் கொடுத்துட்டு வர சொல்லி எங்களை அனுப்பி வச்சாரு. என்ன சொன்ன, பணமா? ஆமாங்க மாமா, இந்தாங்க பணம். இதுல சைன் பண்ணுங்க. அப்பதான் இத கொண்டு போய் எங்க அப்பா கிட்ட காட்ட முடியும். அப்புறம் இது போலதான் அந்த வயசான மனுஷன் அவங்க பேச்ச கேட்டு அவங்க காட்டின பேப்பர்ல கையெழுத்த போட்டாரு. அவங்க ரெண்டு பேரும் அவருக்கு 10,000 ரூபாய் பணத்தை கொடுத்தாங்க. ஆனா அதுக்கு பதிலா லட்சம் மதிப்புள்ள சொத்தை அவங்க பேருக்கு எழுதி வாங்கிக்கிட்டாங்க. அப்புறம் அந்த சொத்தை ஒரு ஃபேக்டரி முதலாளிக்கு வித்துட்டாங்க. அந்த வயசானவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதும் அவர் தலையில அடிச்சுக்கிட்டு கீழே உட்காந்துட்டாரு. அப்புறம் இங்க வாங்குறவரும் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு. ஆனா அதுக்குள்ள நேரம் கடந்து போயிடுச்சு. அவங்க ரெண்டு பேரும் அந்த கிராமத்தை விட்டே ஓடி போயிட்டாங்க. அப்புறம் நகரத்துக்கு போய் ஒரு ஹோட்டல்காரரை ஏமாத்துறதுக்கு யோசிச்சாங்க.
ஜெகன் ரொம்பவே நல்லா சமைப்பான். அதனால அந்த ஹோட்டல் முதலாளி அவனுக்கு குக்கிங் வேலையை கொடுத்தாரு. அப்புறம் அந்த ஹோட்டல்ல மதன் வெயிட்டர் வேலையை செஞ்சான். ஆனா அந்த ஹோட்டல் முதலாளியை ஏமாத்துறதுக்கு முன்னாடி ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் அந்த ஹோட்டலுக்கு சாப்பிட வரும்போது அவங்க 2 பேரையும் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாரு. அவர் உடனே போலீஸ் போர்ஸுக்கு போன் பண்ணி அவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாரு. அப்புறம் 2 பேரையும் ஜெயில போட்டு அடைச்சிட்டாங்க. ஒரு நாள் 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்பா ஜெகன், இந்த ஜெயிலுக்குள்ள எத்தனை நாள் அடைஞ்சு கிடக்கிறது? ஏதாவது ஒரு யோசனை சொல்லு. ஆமாப்பா மகன், நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் என்ன செஞ்சு இந்த ஜெயிலை விட்டு வெளியே போறதுன்னு. அட பார்ப்பா, அந்த ஹோட்டல்காரனை நாம ஏமாத்தணும்னு நினைச்சோம்ல, பேசாம இந்த ஜெயிலையே ஒரு ஹோட்டலை ஓபன் பண்ணி இங்க இருக்கிறவங்களை ஏமாத்தலாமே. அவங்க 2 பேரும் ஜெயிலர் கிட்ட போனாங்க. அப்புறம் அவங்க 2 பேருக்கும் நல்லா சமைக்க தெரியும்னு ஜெயிலர் கிட்ட சொன்னாங்க. அவங்க 2 பேரும் ஜெயில ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணணும்னு சொன்னாங்க. அப்படியே ஜெயிலுக்கும் ஒரு வருமானம் கிடைக்கும்னு சொன்னாங்க. அவங்க 2 பேரும் சொன்னதை கேட்டுட்டு ஜெயிலர் சொன்னாரு, ஏப்பா ஜெகன் மகன், உங்க ஐடியா என்னவோ நல்லதா இருக்கு. அப்புறம் எங்க கிட்ட அரசாங்கம் சார்பா உங்க 2 பேரையும் திருத்துறதுக்கு பலவிதமான ஸ்கீம்ஸும் இருக்கு. அதுல ஒன்னு ரெஸ்டாரண்ட் ஸ்கீமும் இருக்கு. நான் உங்களுக்கு ஜெயில ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ண பர்மிஷன் கொடுக்கறேன். ஆனா பாருங்க, ஏடா கூட எதுவும் பண்ணக்கூடாது, ஏமாத்த கூடாது. அட இல்ல ஜெயிலர் சார், நாங்க ஏமாத்துற பழக்கத்தை முழுமையா விட்டுட்டோம். நாங்க இப்ப சாதாரண மனிதர்களா ஜெயிலுக்கு சேவை செய்ய நினைக்கிறோம். ஜெயிலருக்கு அரசாங்கம் கைதிகளை திருத்துறதுக்கான கோரிக்கைகள்ல ஜெயிலுக்குள்ள ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ண பர்மிஷன் கொடுத்தாரு. ஜெகனும் மகனும் ரொம்ப சுவையான சமையலை சமைக்க ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் அவங்க சாப்பாடை சாப்பிட்டு பாராட்டினாங்க. அப்புறம் ஜெயிலுக்கு வெளியில கூட சாப்பாட்டுக்கான ஆர்டர் கிடைச்சது. ஆனா ஒரு நாள் ஜெகனும் மகனும் தங்களோட ஸ்கீம் மூலமா பொருட்களை வாங்கிட்டு வர ஆள்கிட்ட பணம் கொடுத்து வெளியில இருந்து மயக்க மாத்திரைய வாங்கிட்டு வர சொன்னாங்க. அப்புறம் ஜெயில விருந்துங்கிற பேர்ல சாப்பாட்டுல அந்த மாத்திரைய கலந்துட்டாங்க. ஆனா அந்த விருந்துல கலந்துக்க ஜெயிலரோட நண்பன் இன்ஸ்பெக்டர் விஜய் சிங்கம் வந்திருந்தாரு. அவருக்கு அவங்க 2 பேர் மேல சந்தேகம் வந்துச்சு. அப்புறம் அவரு சாப்பிடுற மாதிரி நாடகம் ஆடினாரு. அப்புறம் அங்க சாப்பிடுறவங்க எல்லாம் மயக்கமாவறத அவர் பார்த்தாரு. அவரும் மயக்கம் அடைஞ்ச மாதிரி நாடகம் ஆடினாரு. அப்புறம் ஜெகனும் மகனும் அந்த ஜெயிலை விட்டு ஓட முயற்சி பண்ண போது அப்ப அவர் வயர்லெஸ் மூலமா போலீஸ் போர்ஸ கூப்பிட்டு அவங்க 2 பேரையும் பிடிச்சிட்டாரு. அப்புறம் அவங்க 2 பேரையும் வெவ்வேறு ஜெயில போட்டு அடைச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் சேர்ந்து வேற யாரையும் ஏமாத்த கூடாதுன்னு. அண்டர் கிரவுண்ட் மணல் ஆட்டோ. ஒரு கிராமத்துல விமலாங்கிற பேர் கொண்ட ஒருத்தங்க தன்னோட கணவன் அப்புறம் தன்னோட மகன் கூட இருந்தாங்க. அவங்க அந்த ஊர்ல ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தாங்க. அப்படி ஆட்டோ ஓட்டி தான் அவங்க குடும்பத்தை கவனிச்சுக்கிட்டாங்க. விமலாவோட புருஷன் பிரகாஷ் எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டாரு. நாள் முழுக்க வேலை வெட்டி செய்யாம அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு இருப்பாரு. தன்னோட புருஷனை நினைச்சு விமலா ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அப்புறம் அடிக்கடி பிரகாஷுக்கு எடுத்தும் சொல்லுவாங்க. ஆனா எவ்வளவுதான் சொன்னாலும் அவங்க புருஷன் பிரகாஷுக்கு உரைக்காது. ஒரு நாள் கிராமத்துல பயங்கரமா மழை பெஞ்சுக்கிட்டு இருந்தது. ராத்திரி பயங்கர இருட்டா இருந்தது. ராத்திரி விமலா ஒரு சவாரியை விட்டுட்டு வீட்டுக்கு திரும்பி வரும்போது அவங்களுக்கு ஆட்டோல திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. பாவம், துரதிருஷ்டவசமா இந்த ஆக்சிடென்ட்ல விமலா இறந்து போயிட்டாங்க. அப்புறம் இந்த ஆக்சிடென்ட்ல ஆட்டோவும் ஒரு குழிக்குள்ள விழுந்து சேதமாயிடுச்சு. விமலா இறந்ததுக்கு அப்புறம் பிரகாஷும் அவரோட பையனும் சாப்பாட்டுக்கு தடுமாற ஆரம்பிச்சாங்க. ஏன்னா பிரகாஷ் எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டாரு. ஒரு நாள் பிரகாஷோட பையன் பிரகாஷ் கிட்ட சொன்னா, அப்பா அப்பா, எனக்கு ரொம்ப பசிக்குதுப்பா, சாப்பிட ஏதாவது கொடுங்களேன். என்னடா கொடுமை இது? நான் உன் சாப்பாட்டுக்கு எங்க போறது? பிரகாஷோட பையன் அவர்கிட்ட திட்ட வாங்கிட்டு பசியோட படுத்து தூங்கிட்டான். ஆனா அன்னைக்கு ராத்திரி பிரகாஷ் தூங்கிட்டு இருக்கும் போது விமலாவோட ஆத்மா வந்து அவர்கிட்ட சொல்லுச்சு, இங்க பாருங்க, என் பையன் கிட்ட தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்காதீங்க. அப்படி மறுபடியும் இந்த மாதிரி நீங்க நடந்துக்கிட்டீங்கன்னா நான் உங்களை சும்மா விட மாட்டேன். இங்க பாரு விமலா, என்ன இந்த மாதிரி பயமுறுத்துறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. நீயே சொல்லு, நான் என்ன பண்றது? ஆட்டோ மொத்தத்தையும் சேதமாக்கிட்டேன். ஆட்டோ இருந்திருந்தா 4 காசு சம்பாதிச்சிருப்பேன். பிரகாஷ் சொன்னதை கேட்டுட்டு விமலா என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு தெரியும், நான் போனதுக்கு அப்புறமா கூட உங்களோட நிலைமை இப்படித்தான் இருக்கும்னு. இப்பவே கொல்லப்புறத்துக்கு போங்க, அங்க பள்ளம் தோண்டுங்க. அங்க உங்களுக்கு ஒரு ஆட்டோ கிடைக்கும். அது மணல் ஆட்டோ தான். ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் பகல்ல அது உண்மையான ஆட்டோ மாதிரி வேலை செய்யும். ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, சாயந்தரம் ஆனதுமே அந்த ஆட்டோவை அங்க கொண்டு வந்து வச்சிருங்க. அப்புறம் அது மறுபடியும் மண்ணா மாறிடும். நான் சொன்னதை எப்பவும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இது போல நீங்க உழைச்சிங்கன்னா மறுபடியும் இந்த குடும்பம் நல்லபடியா நடக்கும். அப்புறம் இப்படி சொல்லிட்டு விமலாவோட ஆத்மா அங்க இருந்து மறைஞ்சிருச்சு. பிரகாஷ் காலையில எழுந்த உடனே விமலா சொன்ன இடத்துல போய் பள்ளம் தோண்டினாரு. அங்க விமலா சொன்ன மாதிரியே ஒரு மணல் ஆட்டோ கிடைச்சது. பிரகாஷ் அந்த மணல் ஆட்டோவை வெளியே எடுத்த உடனே அது அசல் ஆட்டோவா மாறிடுச்சு.
இத பார்த்ததும் பிரகாஷுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நாள் முழுக்க ஆட்டோ ஓட்டுனதுக்கு அப்புறமா பிரகாஷுக்கு நல்ல வருமானம் கிடைச்சது. வரும்போது அவர் தன்னோட பையனுக்கு, அதாவது விமலாவுக்கு என்ன வாக்கு கொடுத்தாரோ அது போல சாப்பிட நல்ல நல்ல பொருட்களை வாங்கிட்டு வந்தாரு. அப்புறம் இருட்டுறதுக்கு முன்னாடி அந்த ஆட்டோவை மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சிட்டாரு. அப்புறம் மறுநாள் காலையில மறுபடியும் அந்த ஆட்டோவை வெளியே எடுத்தாரு. பிரகாஷுக்கு ஆட்டோ ஓட்டுற வேலை நல்லபடியா போயிட்டு இருந்தது. அப்புறம் ஒரு நாள் கிராமத்துல பொருட்காட்சி நடக்கும் போது அதிகமா பணம் சம்பாதிக்க இருட்டினதுக்கு அப்புறமும் அவர் ஆட்டோ ஓட்டினாரு. இருட்டினதுக்கு அப்புறம் சவாரியை விட்டுட்டு அவர் திரும்பி வரும்போது ஆட்டோ அப்படியே மணல் ஆட்டோவா மாறிடுச்சு. அப்புறம் அது உடஞ்சி போய் தூள் தூளா ஆயிடுச்சு. அப்பதான் அவருக்கு தான் மனைவி விமலா சொன்னது ஞாபகம் வந்துச்சு. அப்புறம் தன்னோட தவற நினைச்சு வருந்தினாரு. பிரகாஷ் இதனால நல்ல பாடத்தை கத்துக்கிட்டாரு. அப்புறம் அவரு தன்னோட தவற உணர ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் பிரகாஷ் ராத்திரி பகல்னு உழைக்க ஆரம்பிச்சாரு. முதல்ல வாடகைக்கு ஆட்டோ எடுத்து ஓட்ட ஆரம்பிச்சாரு. அப்புறம் மெல்ல மெல்ல சொந்தமா ஒரு ஆட்டோ வாங்கி ஓட்டினாரு. இது போலதான் அண்டர் கிரவுண்ட் மணல் ஆட்டோ பிரகாஷுக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுத்தது. அதாவது உழைச்சாதான் வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும்னு.